வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை ஹிந்தியில் எடுக்க முடிவு செய்தார் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அந்த திரைப்படத்திற்கு ரிக்ஷாவாலா என்று பெயரிட்டு ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா அவர்களை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்தார். சென்னை மேக்ஃப்ளவர் என்ற ஹோட்டலில் வைத்து இயக்குனர் கே. சங்கர், வசனகர்த்தா சலீம், இசையமைப்பாளர் ஆர்.டி. பர்மன் ஆகியோர் முன்னிலையில் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்தார். பிறகு திரைப்படத்தின் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க கே. சங்கர் அவர்களோடு பம்பாய் சென்றார் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஷாலிமார் ஹோட்டலில் தங்கியபடி பல முறை முயன்றும் ராஜேஷ் கண்ணா அவர்களை சந்திக்க முடியவில்லை. திரைப்படத்தில் நடிக்கவில்லை என்றால் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கும்படி கேட்டும் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கவில்லை ராஜேஷ் கண்ணா அவர்கள். இது பற்றி எம்ஜிஆர் அவர்களிடம் புகார் தெரிவித்தார் ஆர்.எம்.வி. அவர்கள். பொன்மனச்செம்மல் 2 முறை தொடர்பு கொண்டும் ராஜேஷ் கண்ணாவிடமிருந்து பதில் வராத காரணத்தால் அந்த பணத்தை நஷ்ட கணக்கில் எழுதும்படி கூறினார் பொன்மனச்செம்மல். பிறகு ரந்தீர் கபூரை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்து அந்த திரைப்படத்தை கிளாப் அடித்து துவங்கி வைத்தார் பொன்மனச்செம்மல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.